வேதத்துல சங்கீதக்காரன் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி அவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் நல்லவர் அப்படிங்கிறதுனால நம்ம அவரை துதிக்கணும். எந்த விஷயங்கள்ல எல்லாம் அவர் நமக்கு நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நாம் நீங்களாக்கி மீட்கப்பட்டதனால் அவரை துதிக்க வேண்டும். ஆமாங்க, சத்துருவின் கையிலிருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. பிசாசோட பிடியிலிருந்து நம்மளை விடுவிச்சிருக்கிறாரு. அதனால நம்ம அவரை துதிக்கணும். அது மட்டும் இல்ல, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு பல திசைகளிலும் பல தேசங்களிலும் இருந்து ஆண்டவர் நம்மளை சேர்த்திருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவரை நம்ம துதிக்கணும். அது மாத்திரம் இல்லைங்க, நம்ம தாபரிக்க வேண்டிய அந்த ஊர் எதுன்னு தெரியாம வனாந்திரத்துல அவாந்திர வழியில பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்த நிலையிலும் அலைந்து திரிந்த போது, அந்த இக்கட்டான நேரத்துல தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர் வழிநடத்தினாரோ, அதே போலதான் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறாரு. நமக்கும் தாபரிக்கும் ஸ்தலம் எதுன்னு தெரியாது. ஆமாங்க, இஸ்ரவேலர்கள் தாபரிக்கும் ஸ்தலம் கானான் தேசம். அந்த கானான் தேசத்துக்கு அவங்கள ஆண்டவர் வழி நடத்தினாரு. அதே போல இன்னைக்கு பரம கானானுக்கு ஆண்டவர் நம்மளை வழி நடத்துறாரு. நமக்கு பரலோக ராஜ்யம்தான் நம்ம தாபரிக்க கூடிய ஸ்தலமா இருக்குது. இந்த உலகத்தார் அந்த ஊரை இன்னும் பார்க்கல. அதாவது பரலோக ராஜ்யம் ஒண்ணு இருக்குது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராதான் ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு போறாருங்கிற அந்த வெளிச்சம் இல்லாம தாபரிக்கும் ஊரை காணாம இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப வனாந்தரமா இருக்குது. அவாந்தர வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவர்களோட ஆத்துமா மிகுந்த பசியோடும் தாகத்தோடும் ஆத்துமா தொய்ந்த நிலையில அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்க போனா தெய்வத்தை பார்க்கலாமா, அந்த மலை ஏறினா தெய்வத்தை பார்க்கலாமா, இங்க போனா என்னோட பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்குமா, அங்க போனா எனக்கு மோட்சம் கிடைக்குமான்னு சொல்லி வேற வேற காரியங்கள்ல அவங்களோட காரியத்தை, அவங்களோட பணத்தை, அவங்களோட பிரயாசத்தை செலவிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவங்களுக்கு வழி தெரியல. அவங்களோட வாழ்க்கை வனாந்தரமா இருக்குது. அவாந்தர வழியா நடந்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு அப்படி இல்ல. ஆண்டவர் அழகா நம்மள நடத்திட்டு இருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கூட பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் எப்படி பிரயாணம் பண்ணாரோ, அவங்கள எப்படி அழகா தாபரிக்கும் ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தாரோ, அதே போலதான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அழகா நம்மள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு நிச்சயமா கொண்டு போய் சேர்ப்பார்.